வண்டி ஆன் பண்ணிடுவோம். 1 மணி நேரம் 23 கிலோமீட்டர் காமிக்குதுங்க. இந்த மேப்பை நம்பி வந்தாலே ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன வண்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டோ ஃபார்ச்சுனர் டீசல் வண்டி. ஆக்சுவலி இந்த ஃபார்ச்சுனர் வண்டி ஓட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசைங்க. எப்படி எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ வண்டி ஆன் பண்ணிடுவோம். அப்புறம் இன்னொன்று நோட் பண்ணேன், இந்த ஃபார்ச்சுனரில் பார்த்தீங்கன்னா இதோடு நிறுத்திக்கிட்டால் அது ஃபஸ்ட்டு கியர், இன்னும் கொஞ்சம் தள்ளுறதுக்கு வழி இருக்குது பார்த்தீங்களா. இதுலேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு, அதுக்கும் மேலே தள்ளுனா ரிவர்ஸு. ஆக்சுவலி ரிவர்ஸ் எல்லாத்துலையும் இப்படி வரும், ஆனால் இது ஃபார்ச்சுனரில் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கான டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கிற துடியலூர் அப்படிங்கிற ஊரில் தான் இருக்கோம். ஸோ இங்கேருந்து இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கொண்டு போயிட்டு சிங்கானூரில் விடணும். அது கோயம்புத்தூர் சிங்கானூரில் விடணும். ஸோ அதுதான் இன்றைக்கி டாஸ்க்கு. இன்றைக்கி வந்து டைமிங் எதுவும் இல்லைங்க. சம்டைம்ஸ் வந்து இந்த டைமுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து டைமிங் எதுவும் இல்லை, அதனால் பொறுமையாகவே போகலாம். ஆனால் வந்து டீசல் அடிச்சுட்டு போகணும், ஏன்னா டீசல் இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. டெட் எண்டில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 கிலோமீட்டர் தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நேராக பெட்ரோல் பங்க் தான் போகணும். பங்கில் போய் பெட்ரோல் போட்டுட்டு தென் அதுக்கப்புறம் நேராக நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓ, இன்னும் இவ்வளோ தூரம் வருது. இன்னும் எத்தனை பேர் இருக்கானுங்க. ஸோ இதுபடி பார்த்தா 1 மணி நேரம் 23 கிலோமீட்டர் காமிக்குதுங்க. கோயம்புத்தூர் சென்டரில் போய் போகிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஆரம்பிக்கலாங்களா? ஐயோ, ரைட் சைடா? இந்த மேப்பை நம்பி வந்தாலே
ஓகே, ஸோ வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அதனால் இதோட இங்கேயே கட் பண்ணி எடுத்து இந்த பொட்டிக்குள்ளே போட்டு வச்சுருவோம். நன்றி மக்களை, கீப் சப்போர்ட்டிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.